பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உபதேசங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்த அன்றைய மக்கள் படிப்பறிவில்லாத ஜனங்களாய் இருந்தபடியினாலே, புரிந்து கொள்வதிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறவர்களாய் இருந்தபடியினாலே அவர்களுக்கு அநேக உவமைகளை குறித்து அவர் பேசினார். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எளிய உவமைகளை எடுத்து பேசுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுமையுமே அவர் உவமையாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்கார். ஒரு அழகான உவமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை திராட்சை செடியாகவும் பிதா திராட்சை தோட்டக்காரராகவும் பாவித்து இந்த அதிகாரத்தில் அவர் பல விஷயங்களை கற்றுத்தருகிறார். நீங்களும் நானும் திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற கொடிகள், கிளைகள். அந்த 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரேல் தேசம் முழுக்க முழுக்க வறட்சியான ஒரு தேசம்தான். மிடில் ஈஸ்ட் முழுவதுமே பாலைவனம்தான். ஆனால் அந்த பாலைவனம் நிறைந்த இந்த பகுதிகளிலே இருக்கிற கொஞ்ச தண்ணீரை வைத்து விவசாயம் பண்ணுகிற ஒரு நாடு தான் இஸ்ரேல். ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசமாய், அது விவசாயத்திலே தன்னிறைவு அடைந்த தேசமாய் இருக்கிறது. அதற்கு காரணம், வேளாண்மையிலே பல புதிய நவீனங்களை அவர்கள் புகுத்தியிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மென்டாலிட்டி, மனது விசாலமான மனது. ஆகவே அவர்கள் பண்ணை விவசாய முறை வைத்திருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாய் வேலை செய்கிறார்கள். நிறைந்த அறுவடையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய விவசாயத்தில் மிக அதிகமாய் அவர்கள் விளைய வைப்பது திராட்சை செடிகள். பாலைவன செடிகளிலே அது ஒன்று. அத்தி மரங்கள், திராட்சை செடி. ஆகவே இதை குறித்து அதிக உவமைகளை ஆண்டவர் பேசுவார். ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு திராட்சை செடி அத்துபடி. ஆகவே அந்த திராட்சை செடியை குறித்து பேசினால் அவர்கள் விளங்கி கொள்வார்கள். திராட்சை செடியில் அதிக கனிகளை கொடுப்பதற்காக அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்வார்? ஒரு செடியை பார்க்கிறார். அதில் சில கொடிகள் அதில் காய்க்க மாட்டேங்குன்னா அதை அறுத்து தூர போட்டுருவார். அது வெயிலில் உலர்ந்து அப்படி போயிடும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது நிறைய கனி கொடுக்கணும்னு சொல்லி அதை சுத்தம் பண்ணுவார். அதில் இருக்கிற தேவையில்லாத கிளைகளை, தேவையில்லாத இலைகளை வெட்டி சுத்தம் பண்ணுவார். இந்த 2வது வசனம் அப்படி சொல்லும். முதல் வசனத்தில் சொல்கிறாரு, நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடியும் சும்மா விட மாட்டார், அதை சுத்தம் பண்ணுவார். ஏன்னா அது அதிக கனிகளை கொடுக்கணும். இப்போ நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே உள்ள கொடிகள், ஒரு கிளை. அதுவும் சாதாரணமாக அந்த செடியிலே வளர்ந்த கிளை அல்ல. நீங்களும் நானும் புறஜாதிகள், காட்டு திராட்சை செடியாய் கிடந்தவர்கள்.
கசப்பான கனிகளை கொடுக்கிற காட்டு திராட்சை செடியாக இருக்கிற நம்மை வெட்டி கொண்டு வந்து ஆண்டவர் தன்னுடைய திராட்சை செடியிலே அதை இணைக்கிறார். திராட்சை தோட்டக்காரர். இதை நன்றாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடி, அந்த திராட்சை செடியிலே காட்டு திராட்சை செடியாய் கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருந்த காட்டு திராட்சை செடியாய் கிடந்த நம்மை வெட்டி ஒரு கொடியை மாத்திரம், ஒரு கிளையை மாத்திரம் வெட்டி கொண்டு வந்து இந்த தன்னுடைய திராட்சை செடியிலே ஒட்ட வைக்கிறார். ஒட்ட வைத்து இயேசு கிறிஸ்துவாகிய அந்த நல்ல திராட்சை செடியிலே இருக்கிற சத்தும் சாரமும் காட்டு திராட்சை செடியிலிருந்து வெட்டி கொண்டு வந்த ஒரு கிளை, நீங்களும் நானும் அதை ஒட்ட வைத்த பொழுது அந்த நல்ல சத்து, அந்த நல்ல சாரம், அந்த உயிர் சத்துக்கள் அப்படியே நமக்குள்ளே வந்து நாம் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கிற நற்குல திராட்சை செடியாய் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர் பாருங்கள். அவருடைய சரீரத்திலே அல்லது அவருடைய அந்த மெய்யான திராட்சை செடியிலே கொண்டு வந்து நம்மை ஒட்ட வைக்க வேண்டுமெல்லாம் ஒட்ட வைக்கிறத பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு யூடியூப்பில் அதை குறித்து நிறைய விளக்கங்கள், டெமான்ஸ்ட்ரேஷனாகவே பார்க்குறோம். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நல்லா விளங்கும், பைபிள் நல்லா விளங்கும். இன்னொரு செடியினுடைய ஒரு கொடியை கட் பண்ணி கொண்டு வந்து எந்த நல்ல திராட்சை செடியில் கொண்டு இயேசு கிறிஸ்துவாய திராட்சை செடியில் அதை ஒட்ட வைக்கணும்னா இந்த திராட்சை செடியை கொஞ்சம் செதுக்கணும். வலிதான். திராட்சை செடிகள் அழுவதில்லை, ஆனால் அவைகள் உயிர் உள்ளவைகள். உயிருள்ள ஒரு செடியை அப்படி செதுக்குனா, நம்முடைய விரலை அப்படி செதுக்குனா எப்படி வலிக்குமோ அப்படி வலிக்கும் அதுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடி, அவர் நானே திராட்சை செடின்ட்டார், மெய்யான திராட்சை செடின்ட்டார். அப்போ அவருடைய சரீரத்தில் நம்மை கொண்டு வந்து ஒட்ட வைக்கணும்னா அவருடைய சரீரம் உடைக்கப்பட வேண்டும். பிதாதான் திராட்சை தோட்டக்காரர். நேராக நீங்கள் கொலோசியருடைய நிருபம், அந்த கொலோசியருடைய நிருபத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் இருக்கிற நம்மை, பூலோகத்தில் இருக்கிறவைகளையும் பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தையும் தன் மூலமாய் ஒன்றாய் இணைக்கும்படி அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். பிதா தோட்டக்காரர் பாருங்க, அவருக்கு பிரியமாயிற்றுன்னு அந்த வசனம் போட்டு 1:20 ரொம்ப முக்கியமான வசனம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அவரை அடித்தார்கள், அவருடைய சரீரமெல்லாம் உடைக்கப்பட்டது. எதற்கு? உங்களையும் என்னையும் கொண்டு வந்து அவரோடு இணைப்பதற்கு. ஒரு மெய்யான ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு திராட்சை செடியில் கசப்பான அல்லது புளிப்பான கனிகளை கொடுக்கிற ஒரு காட்டு திராட்சை செடியில் உள்ள ஒரு கிளையை வெட்டி கொண்டு வந்து அதை இந்த நாட்டு திராட்சை செடியிலே ஒட்ட வைத்து சுவையான நற்குல திராட்சை செடியாய் நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் தன்னை சிலுவையிலே தான் உடைக்கப்பட ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, சிலுவை மரணம் ஏன் என்று புரிகிறதா? கெட்டவர்களை நல்லவர்களாய் மாற்ற. நீங்களும் நானும் சுபாவப்படி கெட்டவர்கள், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த நம்மை அவரோடு கொண்டு வந்து ஒட்ட வைப்பதற்கு, கெட்டவர்களை நல்லவர்களாய் மாற்ற
தெய்வம் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே இந்த பூமிக்கு அவதாரமாய் கடந்து வந்தார். எத்தனை அவதாரங்களை நம்முடைய இலக்கியங்களிலே உலகம் முழுவதும் படிக்கிறோம். எல்லா அவதாரங்களும் நல்லவர்களை காப்பாற்றவும் கெட்டவர்களை அழிக்கவும் வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற அவதாரம் மட்டும்தான் மெய்யான கடவுள்னு ஏன் நம்ம சொல்கிறோம்? கெட்டவர்களை நல்லவர்களாய் மாற்ற தன் உயிரையே கொடுத்தார். அருவாளை எடுத்து மற்றவர்களை வெட்டுவதற்காய் இயேசு வரவில்லை. தன்னுடைய உயிரை கொடுத்து கெட்டவர்களை எல்லாம் அழைத்து தன்னோடு ஒட்ட வைத்து நற்குல திராட்சை செடியாய் மாற்றுவதற்கு, உயர்ந்த குலமாய் மாற்றுவதற்கு. தாழ்ந்த குலம், சமுதாயத்தில் தாழ்ந்தவன் என்று ஒருவரும் கிடையாது. அத்தனை பேரும் ராயல் பிரிஸ்ட்ஹுட், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். உயர்குல மக்கள் யார் தெரியுமா? இயேசுவின் பிள்ளைகள். அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த சாதியுமே அவர்கள் கிடையாது. அவர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களை விட மேன்மையானவர்கள், மேன்மையான ஜனம், உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொன்னா இயேசுவின் பிள்ளைகள் மட்டும்தான். யாராக இருந்தாலும் சரி, உலகம் அவர்களை தாழ்ந்தவர்கள், அவர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவரோடு நாம் இணைக்கப்படும் பொழுது ராயல் ஃபேமிலியாக மாறுறோம். ஆச்சரியமாக இருக்குல்ல? 1 பேதுருவின் புத்தகத்தில் அந்த வசனத்தை நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுகிற வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரமான இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருடைய பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். உயர் குல திராட்சை செடியாய் அவர் நம்மை மாற்றுகிறார். நான் இந்த உலகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளின்படி, இந்த உலகத்தில் உள்ள எந்த மதத்தையும் எந்த இனத்தையும் எந்த ஜாதியையும் சேர்ந்தவன் அல்ல. நான் இயேசுவின் பிள்ளை, பரிசுத்த ஜாதி. நான் உயர் குலத்தை சேர்ந்தவன். அந்த குலம் இந்த உலகத்திலே கிடையாது. நான் இயேசப்பாவோடு இணைக்கப்பட்ட பிள்ளை, ராயல் பிரிஸ்ட்ஹுட், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பிரிஸ்ட். அவருடைய சொந்த ஜனம். எப்படி கொண்டு வரார் பாருங்க. இந்த உலகத்தில் எங்கேயோ சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்த நம்ம அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறும் பொழுது அவருடைய சதையோடு சதையாய், அவருடைய எலும்புகளோடு எலும்பாய், அவருடைய இரத்தத்தோடு இரத்தமாய் நீங்களும் நானும் அப்படியே இணைக்கப்படுகிறோம். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் என்று எல்லாராலும் அழைக்கப்படுகிற அவர் தன்னுடைய மேடைகளிலே பேசும் பொழுதெல்லாம் தமிழக மக்களை அவர் இப்படி அழைப்பார், என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே என்று சொல்லுவார். ஏனென்றால் அவர் குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் அவர் அங்கே மரணத்தோடு போராடி கொண்டிருந்த பொழுது அநேகர் அவருக்கு இரத்தம் கொடுத்தார்கள். அதனாலே அவர் சொல்வார், எல்லா ஜாதி இரத்தமும் எனக்குள்ளே ஓடுது, எல்லா பாட்டாளி வர்க்கத்தினுடைய இரத்தமும் எனக்குள்ளே ஓடுதுங்கிறத மனதிலே வைத்துத்தான் அவர் அப்படி மேடைகளில் பேசுவார். அது மிகப்பெரிய வரவேற்பை இன்று வரை பெற்றிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தெய்வம், அவன் மேலே இருந்து வந்தவர். அவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்கு சிந்தி நம்மை அவருடைய இரத்த சம்பந்தமான பிள்ளையாய் அவர் மாற்றுகிறார். மாற்றும் பொழுது நாம் அவருடைய இரத்தத்தோடு இரத்தமாய், அவருடைய எலும்புகளோடு எலும்பாய் நாம் என்ன செய்கிறோம்? இணைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆகவேதான் பேதுரு சொல்லுகிறார், நாம் பரிசுத்த ஜாதி,
உயர்குல மக்கள், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், சாதாரண மக்கள் அல்ல. உலகத்தின் அத்தனை காரியங்களையும் சீ என்று அருவருத்து ஒதுக்கி தள்ளுகிற பிள்ளைகள் நீங்களும் நானும். நாம வாஞ்சிப்பதெல்லாம் மேலான காரியங்கள். நம்ம ராயல் ஃபேமிலி, நற்குல திராட்சை செடியாய் அவர் நம்மை மாற்றுகிறார். இயல்பாக நம்ம கெட்டவங்க, இயல்பாகவே நம்ம நல்லவங்க கிடையாது. ஆனால் நம்ம நல்லவர்களாய் மாற்ற அவர் தன் உயிரை கொடுத்து, தன் உடம்பை பிக்க கொடுத்து, உடைக்கப்பட்ட அவருடைய சரீரத்திலே நாம் ஒட்ட வைக்கப்படுகிறோம். அப்படி ஒட்ட வைக்கப்படுகிற நீங்களும் நானும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். மாத்திரமல்ல, நாம் கனி கொடுக்கிற கொடியாய் மாற வேண்டும். வேறொரு செடியிலிருந்து வெட்டி கொண்டு வரப்பட்ட கொடிகள் இந்த மெய்யான திராட்சை செடியிலே ஒட்ட வைக்கப்படும் பொழுது அவைகள் இந்த செடிக்கு பங்குள்ளவராய் மாறி இந்த செடியோடு செடியாய் கலந்து இந்த செடியிலிருந்து வருகிற நல்ல சத்துக்கள் உள்ளே வந்து நல்ல கனிகளை, திராட்சை பழங்களை கொடுக்க வேண்டுமானால் இந்த கொடிகள் இந்த செடியோடு இணைக்கப்படுகிற அந்த இணைப்பிலே ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். அந்த செடியோடு செடியாய் நாம் இணைக்கப்படுவதற்கு, இந்த உலகத்தில் ஒரு செடியை இன்னொரு செடியோடு இணைக்கும் போது என்ன செய்கிறாங்க? வெட்டி கொண்டு வர்ற அந்த செடியை நல்லா செதுக்குறாங்க. எந்த மரத்தில் செடியில் நம்ம இணைக்கணுமோ அந்த செடியை செதுக்குறாங்க. ரெண்டையும் ஒன்றாக வைத்து அழகாக டேப் போட்டு ஒட்டுகிறார்கள். ஒரு சின்ன காற்று கூட உள்ள புகக்கூடாது. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே என்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்களும் நானும் மாறுகிறோமோ அந்த வினாடியிலே ஆண்டவரோடு ஆண்டவராய் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நெருக்கமாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எனக்கும் இயேசுநாதருக்கும் இடையில எதுவும் வரக்கூடாது. மனைவி, பிள்ளைகள், குலம், கோத்திரம், படிப்பு, அந்தஸ்து, பணம் எதுவும் உள்ள வரக்கூடாது. எல்லாமே செகண்டரி. ஆண்டவரோடு நாம் இணைக்கப்படுகிற அந்த இணைப்பு. அதுக்கு நல்ல உதாரணம் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவருடைய லைஃப் ஸ்டைலில் சொல்லுவாங்க. காலையில் 7 மணி அவர் ஆண்டவரோடு பேசுகிற நேரம், ஜெப நேரம் சொல்ல மாட்டார். நான் தேவாதி தேவனோடு பேசுகிற நேரம். அந்த காலை நேரத்தில் நான் பரலோக தெய்வத்தோடு பேசுகிற அந்த அறையில் உள்ளே போய் நான் பேச ஆரம்பித்து விடுவேன். அதன் பிறகு வெளியே இடியே விழுந்தாலும் யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டார். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் தேவாதி தேவனோடு பேசி கொண்டிருக்கிற நேரம். எந்த இன்ட்ராப்ஷனும் எனக்கு வரக்கூடாது. என்ன நடந்தாலும் வெளியில் நான் ஜெப நேரத்தை முடித்துவிட்டு, கடவுளோடு பேசி முடித்துவிட்டு நான் வெளியே வந்த பிறகுதான் எந்த காரியத்தையும் அவர்கள் சொல்ல வேண்டும். நான் உள்ளே ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வேறு எந்த இன்ட்ராப்ஷன், எந்த தடையும், இடையூறும் எனக்கு வரக்கூடாது. இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை அவர் மூலமாய் அதிசயம் பெற்ற லட்சக்கணக்கான மக்களிலே நானும் ஒருவன். லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமாய் இருந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் அவ்வளவு அதிக கனிகளை அவர் கொடுப்பதற்கு காரணம், தேவனும் அவரும் தனித்திருக்கிற அந்த நேரங்களில் இவர் எந்த காரியமும் உள்ள வர முடியாது. அவரோடு எந்த காரியமும் உள்ள வர முடியாது. அவர் 5 நாள் 4 நாள் நற்செய்தி பெருவிழாவாக திருநெல்வேலிக்கு அந்த காலத்தில் அவர் வரும்பொழுது, இன்றைக்கும் நம்முடைய பாளையங்கோட்டையில் இருக்கிற அன்னை நர்சிங் ஹோம் அதனுடைய தலைவர் என்ஜினியர் ஆதிலிங்கம் என்று ஒருத்தர் உண்டு. நம்மில் அநேகர் அறிந்திருக்கிறோம். அவர் இப்போ இல்லை. அவருடைய அந்த ஆதிலிங்கம் ஐயாவுடைய வீட்டில் தான் அவர் தங்குவார். ஒரு முறை ஒரு கார் வாங்குவதற்கு ஒரு ஷோரூமுக்கு நான் பாளையங்கோட்டை சென்றிருந்த பொழுது அவரும் வந்திருந்தார். அவரும் நானும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசி கொண்டிருந்தோம்.
அப்போ நான் ஊழியம் செய்கிறேன் சொன்ன உடனே அவர் தினகரன் ஐயாவை பற்றி அவரை போல ஒரு தேவ மனிதரை நான் இந்த உலகத்தில் பார்க்கவே இல்லை பிரதர் அப்படின்னார். சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எப்போ பாளையங்கோட்டைக்கு வந்தாலும் என்னுடைய வீட்டில்தான் தங்குவார்கள். வீட்டின் மேல் பகுதியை அவருக்காகவே நான் கட்டி அவருக்கு தேவையான சகல வசதிகளையும் வைத்து கட்டியிருந்தேன். அவர் மேலே தங்கி இருப்பார். 4 நாட்கள் ஜான்ஸ் காலேஜ் மைதானத்தில் கூட்டம் நடக்கும். 5 நாளாய் அவரை என் வீட்டில் தான் தங்கி இருப்பார். முதல் நாளே வந்து விடுவார்கள். வீட்டின் மொத்த பொறுப்பையும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். சமையல் எல்லா காரியத்துக்கும் அவருடைய ஆட்கள் வந்து விடுவார்கள். நாங்களே அந்நியர்களை போல தான் அந்த 5 நாளும் வீட்டில் இருக்கணும். மாடிக்கு நான் மாத்திரம் போவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது, போவேன். நான் எப்போ மேலே போய் பார்த்தாலும் அந்த ஐயா முழங்காலிலே நின்று ஜெபித்து கொண்டே இருப்பார். சாயங்கால கூட்டம் தூங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு வரை அவருடைய அறையிலே முழங்காலிலே நின்று ஜெபித்து கொண்டிருப்பார். யாரையும் சந்திக்க மாட்டார். மத்தியானம் சாப்பிடுவதற்கு முன்பாக சாப்பிடுவார்கள் என்று கூப்பிட போவேன். கதவு லைட்டாக அப்படி திறந்திருக்கும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மெதுவாய் பார்த்தால் முழங்காலிலே நின்று கொண்டிருப்பார். மத்தியானம் இறங்கி சாப்பிட வருவார். கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருப்பார், மறுபடியும் ஜெபத்துக்கு போய் விடுவார். 4 நாட்களும் முழங்காலிலே நின்று ஜெபித்து கொண்டிருப்பார். அநேக காரியங்களை மக்கள் பேசுவார்கள். ஆனால் இந்த அருமையான என்ஜினியர் அப்படி ஒரு சாட்சி கொடுப்பார். தேவனோடு நாம் கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம், காற்று கூட புகாத அளவுக்கு அவரோடு இருக்கிற நெருக்கம் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் நம்மை சுத்தம் செய்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னால என் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் இல்லை, என்னால் எனக்கும் ஆசீர்வாதம் இல்லை, என்னால் இந்த சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதம் இல்லாத கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் என்னை வெறுக்கிறார்கள், என் மனைவி என்னை வெறுக்கிறாள், அல்லது என் கணவர் என்னை வெறுத்து கொண்டிருக்கிறார். கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு காட்டு திராட்சை செடியாய் கிடக்கிறேன். மெய்யான திராட்சை செடியாகிய அவர்களே நான் ஒன்றாய் இப்பொழுது இணைக்கப்படுவதற்கு என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன். நான் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நற்குல திராட்சை செடியாய் நான் மாற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் இப்பொழுது நற்குல திராட்சை செடி ஆகிய உம்மிலே இணைக்கப்பட வேண்டும், ஒட்ட வைக்கப்பட வேண்டும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும், உயர்குல திராட்சை செடியாய் நான் மாற வேண்டும் என்று வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் இப்பொழுது ஆண்டவரே உம்மோடு ஒட்ட வைக்கப்பட மனப்பூர்வமாக எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. நான் மெய்யான திராட்சை செடியின் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொன்னீங்களே தகப்பனே, உம்மோடு கூட நாங்கள் ஒட்ட வைக்கப்பட புலோகத்தில் இருக்கிற நாங்கள் பரலோகத்தில் இருக்கிற
அவரோடு மூலமாய் ஒன்றாய் இணைக்கப்படுவதற்கு சிலுவையில் எங்களுக்காய் சிந்தின இரத்தத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம், நம்புகிறோம், எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை உயர்குல திராட்சை செடியாய் மாற்று. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன்.